நான் எம் மகாலட்சுமி ஸ்ரீ ரங்கபூதி காலேஜ் ஆஃப் நர்சிங் பிஎஸ்சி முதலாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். எங்க காலேஜ்ல லேம்ப் லைட்டிங் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாட போறாங்க. இந்த ஃபங்க்ஷனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த விழா செவிலியர் மாணவர்களுக்கு எல்லாம் தங்கள் செவிலியர் அப்படின்ற ஒரு உறுதி கிடைக்கிற நாளா இருக்கும். இந்த விழாவை சிறப்பிக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படின்ற ஒரு பெண்ணோட விடாமுயற்சியும் அவங்களோட சேவை மனப்பான்மையும் தான் காரணம். யார் இந்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேல்னு தெரியுமா? இங்கிலாந்துல பிளாரன்ஸ் நகர்ல 1820 வருஷம் மே 12 இவங்க பிறந்தாங்க. இவங்க பிறந்ததாலேயே மே 12 நம்ம செவிலியர் தினமா கொண்டாடிட்டு வரோம். சுகபோக வாழ்க்கையில நாட்டமே இல்லாத பிளாரன்ஸ் தன்னோட வாழ்நாள் முழுசும் மனித குலத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவோடவே வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களோட 31வது வயசுல தன்னோட குடும்பத்தையும் அவங்களோட செல்வத்தையும் அவங்க சுகபோகங்கள் எல்லாத்தையுமே திறந்துட்டு நோயாளிகளுக்கும் போர்ல அடிப்பட்டவங்களையும் கவனிக்கணும் அப்படின்ற அவங்களோட நீண்ட நாள் நோக்கத்தை நோக்கி புறப்பட்டாங்க. ஜெர்மனிலையும் பிரான்ஸ்லயும் தாதியர்கள் அதாவது செவிலியர்களுக்கான அடிப்படை பயிற்சி எல்லாமே பெற்றாங்க. அந்த அடிப்படை பயிற்சி மூலமா பிரிட்டிஷ்ல இருக்கிற மருத்துவமனையை மாற்றி அமைக்க முடிஞ்சாங்க. நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கணும்னா முக்கியமானது தூய்மையும் தூய்மையான காத்தும் அப்படின்றது அவங்க முழுசா நம்பினாங்க. அவங்களோட சிந்தனையும் கோட்பாடும் நாடு முழுசா பரவ தொடங்கிச்சு. 1854 வருஷம் செப்டம்பர் மாசம் கிரைமியன் போர் அப்படின்ற ஒரு போர் வெடிச்சது. அந்த போர்ல நிறைய பேர் காயமடைஞ்சாங்க. நிறைய பேர் உங்களோட கை கால்கள் அவங்களோட உடல் உறுப்புகள் எல்லாமே எழுந்தாங்க. அப்ப ஒன்னும் அவங்களுக்கு கவனிக்கிற முறை ஒன்னும் அவ்வளவு பெருசாலாம் இல்ல. நவம்பர் 4 பிளாரன்ஸும் அவங்க கூட 40 தேர்ந்தெடுக்கப்பட்ட செவிலியர்களையும் கூட்டிக்கிட்டு போர் முகாமுக்கே போய் பணி செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களோட பணியை முடிச்சிட்டு 1856 வருஷம் அவங்க இங்கிலாந்து திரும்பி வரும்போது அந்த தேசமே அவங்கள தலை வணங்கி கும்பிடுச்சு. 1858 வருஷம் 800 பக்க அறிக்கை ஒண்ணு வெளியிட்டாங்க. அதுதான் பிரிட்டிஷ் ராணுவ சுகாதாரத்துக்கே அடிப்படையா அமைச்சிச்சு. தாய்மை துறையில அவங்களோட அரிய சேவையை பாராட்டி இங்கிலாந்து ராணி ஆர்தர் ஆஃப் மெரிக் அப்படின்னு ஒரு உயரிய பட்டத்தை 1907 வருஷம் அவங்களுக்கு கொடுத்து சிறப்பிச்சாங்க. இந்த பட்டத்தை வாங்கின முதல் பெண்மணியும் அவங்கதான். ஒவ்வொரு வருஷமும் மே 12 நம்ம செவிலியர் தினத்தை கொண்டாடும் போது மக்கள் எல்லாருமே அவங்களை நினைவு கூர்றாங்க. செவிலியர்களும் ஒவ்வொரு நாளும் அவங்களை நினைவு கூர்றாங்க. செவிலியர் மாணவியாக நானும் அவங்களை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுறேன்.